எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசகசா அல்வா. இனிமேல் தான் கத்தரி வெயில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்தில் நம்மளுடைய பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கும் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நல்ல உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கசகசாவை வச்சு ஒரு அல்வா செய்ய போறோம். வீடியோக்குள்ள போய் இந்த அல்வா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ண கசகசா 1 கப் அளவுக்கு எடுத்து அதை வடிகட்டி வச்சுருக்கோம். அதை மிக்சியில் சேர்த்துட்டு சும்மா அப்படியே அரைக்கணும், தண்ணி சேர்க்காம. அதுக்கப்புறமேலு பால், 1 கப்பு கசகசாவுக்கு 2 கப்பு பால் அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பால் முழுசும் ஊற்ற வேண்டாம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடிகனமான ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். நெய் உருகின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடிய கசகசா பேஸ்ட்டை இதில் சேர்த்து வதக்கி விடுறோம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா அடிப்பிடிக்கும். பால் சேர்த்ததில்ல. மிக்சியை நல்லா கழுவி நம்ம அளந்து வச்சுருக்க பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து கழுவி அடுப்பில் இருக்க கசகசாவோடு சேர்த்துக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கலர் மாறி வர்ற வரைக்கும் சர்க்கரை போடக்கூடாது. இதுக்கு வெள்ளை சர்க்கரை தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க வெல்லம் போடுங்க. இது கலர் மாறி வரணும், தெறிக்க ஆரம்பிக்கும். மேலே ஒரு தட்டை வச்சு மேலே தெறிக்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது சர்க்கரை சேர்க்கணும். 1.5 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தகுந்தா போல் சர்க்கரையோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த கசகசா நல்லா இரவில் தூக்கம் வரும். குழந்த பிறந்தவங்களுக்கு, குழந்த உண்டானவங்களுக்கு நைட்டில் 1 உருண்டை 2 உருண்டை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அடியில் ஒட்டாமல் வருது. நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா இடமும் கசகசா நல்லா வேகிற மாதிரி கிண்டி விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இப்போ தான் சுகர் சேர்க்குறேன் பாருங்கள், 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த சேர்த்த உடனே இவ்வளோ கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்த உடனே நீர்த்து போய் வரும். மறுபடியும் கை விடாமல் கிண்டி நல்லா கெட்டியாகணும். கலரும் நல்லா மாறி வரும். நல்லா கையில் உருட்ட வரணும். அதுதான் பதம். அந்த அளவுக்கு பொறுமையாக கிண்டி விடணும். சீக்கிரமாகவே ஆயிரும். கொஞ்சம் கை விடாமல் கிளறணுங்கிறது தான் இந்த அல்வாவில் முக்கியமான ஒன்று. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. அடியில் பிடிக்காமலும் இருக்குது. கொஞ்சம் இளக்கம் கொடுத்துருக்கு பார்த்திங்களா? சர்க்கரை சேர்த்ததுனால, வெள்ளை சர்க்கரை சேர்த்ததுனால இளக்கம் குடிச்சிருக்கு. ஓரமெல்லாம் அந்த சர்க்கரை நீத்து வர்றது தெரியுது. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் எடுத்து உருட்டி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சமாக எடுங்க, நிறைய எடுத்துட்டிங்கன்னா கை பொத்து போயிடும். கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள். உருட்டை வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஏலம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தி கிண்டி விடுறோம். நெய் தேவைப்பட்டால் சேர்க்கலாம். அதாவது நெய்யை எடுத்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் பை ஸ்பூனாக தான் சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. 1 கப்பு கசகசாவுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நெய் விடலாம். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது நல்ல கனமான சட்டியாக இருக்கிறதுனால நம்ம அடுப்பை அணைச்சிட்டு கடைசியில் கூட கொஞ்சம் சூடில் கிண்டி விட்டிங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ சுவையான ஆரோக்கியம் நிறைந்த கசகசா அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.